ஸோ கல்லீரல் உடம்புல ஒரு முக்கியமான உறுப்பு. நம்மளோட ஸ்டொமக்குன்னு சொல்லக்கூடிய அப்டமன், யூஸ்வலாக எல்லாரும் அப்டமன்ல மேல் இருக்கக்கூடிய ஒரு உறுப்பு. அந்த உறுப்பு வந்துட்டு நம்ம சாப்பிட்ற பொருளை ஜீரணிக்கிறதுக்கு முக்கியமான எல்லா தேவைகளையும் பண்ணக்கூடிய ஒரு உறுப்பு. அதுதான் சாப்பிட்ற பொருளாக இருக்கட்டும், சாப்பிட்ற மருந்துகளாக இருக்கட்டும், நம்ம குடல் சாப்பிட்றத ஜீரணிக்கிறதுக்கு தேவையான எல்லா பொருள்களை செக்ரீட் பண்ணுறது கணையம் மற்றும் கல்லீரல். இந்த 2 உறுப்புகள் மிக முக்கியமான உறுப்புகள். இதோட வேலைகள் பொறுத்து பார்க்கும் பொழுது சாப்பிட்ற பொருள்ன்றது சக்தியை உரியிற உறுப்புகள். இது சில முக்கியமான தாது உப்புகளை ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடிய முக்கியமான வேலைகள், பல வேலைகள் பார்க்கும். இந்த வைட்டமின், ஃபேட் சாலிபிள் வைட்டமின் சொல்லக்கூடிய ADEK, இந்த வைட்டமின்ஸை ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடியது. அது இல்லாமல் நிறைய ப்ரோட்டீன்ஸ், ஆல்புமின், இதெல்லாம் செக்ரீட் பண்ணுறது இந்த கல்லீரலோட மேஜர் ஃபங்க்ஷன். ஸோ இந்த கல்லீரல் ஃபங்க்ஷன் பண்ணுறதுன்றது வந்துட்டு ஒருத்தரோட ஹெல்த்துக்கு ரொம்ப முக்கியமானது. ஸோ இந்த கல்லீரல் ஃபங்க்ஷனை நம்ம எப்படி ஒருத்தருக்கு நல்லா இருக்குது அப்படின்றது எப்படி தெரிஞ்சுக்கிறது? முக்கியமாக ஒன்று, அவங்களோட லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்டிங் மூலியமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இது எப்பப்போ பண்ணணும்? ஒருத்தருக்கு ஒரு ஏதோ கல்லீரல் சம்மந்தப்பட்ட ஒரு விதமான ப்ராப்ளம், என்னென்ன ப்ராப்ளம் இருந்தால் கல்லீரல் டெஸ்ட்டுகள் பண்ணிக்கிறது நல்லது. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்சது ஒன்று, மஞ்சள் காமாலை. யூஸ்வலாக மஞ்சள் காமாலை வர்றதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. ஒன்று, கல்லீரல் கிருமிகள், ஹெப்படைட்டிஸ் A, B, C, D, E, நிறைய வைரஸ் இருக்குது. சில நேரங்களில் கல்லீரல் சம்பந்தம் இல்லாத மித்த உடம்புல பாதிக்கக்கூடிய வைரஸ்கள்னால கல்லீரல் பாதிப்புகள் வரலாம். இது வர்றதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி கிருமிகள் இருக்கும்போது நம்மளுக்கு தெரியக்கூடிய ஃபர்ஸ்ட் சைன் ஒரு வாந்தி, கொமட்டல், இந்த மாதிரி சொல்லக்கூடிய ஒரு ப்ரோட்ரோம் ஃபினாமினன் இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு மஞ்சள் காமாலை வரும். யூஸ்வலாக இந்த வாந்தி, கொமட்டல் இருக்கும்போது சில பேருக்கு காய்ச்சல் இருக்கும். காய்ச்சல் குறைய குறைய மஞ்சள் காமாலை வெளியே தெரிய ஆரம்பிக்கும். இந்த மாதிரி மஞ்சள் காமாலை நம்மளுக்கு தெரியும் பொழுது எல்லாரும் என்ன பண்ணுவாங்க? யூஸ்வலாக போய் நாட்டு மருந்துன்னு எடுப்பாங்க. ஸோ இந்த மஞ்சள் காமாலை வெளியே தெரிகிறதுன்றது வந்துட்டு கல்லீரலோட ஒரு ரெக்கவரி ஃபேஸில் மஞ்சள் காமாலை வெளியே தெரிய ஆரம்பிக்கும். ஆனால் அதுக்கு முன்னாடி ஆக்சுவலாக கல்லீரலில் வீக்கம்ன்றது தான் ஃபர்ஸ்ட் இனிஷியல் ஃபேஸ், அந்த ப்ரோட்ரோம் ஃபேஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு ஃபேஸ். அந்த ஃபேஸில் இருக்கும் பொழுது கல்லீரல் அதிகப்படியான வீக்கம் இருக்கும். பட் அந்த நேரத்தில் எல்லாரும் மருந்துகள் அதிகமாக, ஃபார் எக்ஸாம்பிள் டாக்டரை போய் பார்ப்பாங்க. சில நேரங்களில் ஒரு மருத்துவம் படிக்காதவங்கள்ட்ட போய் குவாக்ஸ்ன்னு சொல்லக்கூடியவங்கள்ட்ட பார்க்கும்போது ஏதோ மருந்துகள் கொடுக்கும்போது அது கல்லீரலை தீவிரமாக பாதிக்கும். அவங்களுக்கு பேக்ரவுண்டில் எந்த விதமான லிவர் ஃபங்க்ஷன் இருக்கோ, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 50 வயசுல இருக்கிறவங்களுக்கு ஒரு 10-15 வருஷம் சர்க்கரை இருக்குது அப்படின்னா ஏற்கனவே ஒரு ஃபேட்டி லிவர் டிசீஸ் இருக்கும். அந்த மாதிரி ஒரு ஃபேட்டி லிவர் டிசீஸ் இருக்கும் பொழுது இந்த மாதிரி ஒரு வைரல் அக்யூட் இன்ஃபெக்ஷன் வந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு ஒரு லிவர் ஃபெயிலியர் போகிறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்கு. ஸோ ஜஸ்ட் அ வைரல் சிம்பிள் ஃபீவர் கேன் லீட் இன் அ பேஷண்ட் வித் acute and chronic liver failure.